Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 7 day ஐஸ் கியூப் சேலஞ்ச் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் ஸ்கின் கேர் வீடியோஸ், ஹேர் கேர் வீடியோஸ், மேக்கப் வீடியோஸ், ஷாப்பிங் ஹால் வீடியோஸ், ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் இந்த மாதிரியான வீடியோஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காமிக்கும். நீங்கள் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். எங்கேயும் போய் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ரீல்ஸ் அண்ட் போஸ்ட் எல்லாமே நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் என்ன ஷேர் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். 7 day ஐஸ் கியூப் சேலஞ்சு 7 days நான் இந்த ஐஸ் கியூப் சேலஞ்சை ட்ரை பண்ணேன். ஸோ இதில் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ் கியூப் என்னோட ஃபேஸில் ரப் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக ஒரு 3 to 4 hours நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக என்னோடய ஃபேஸே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே நம்மளுக்கே கொஞ்சம் எனர்ஜி இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 3 days பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 4 to 5 hours மைல்டான ஒரு ஹெட்டேக் எனக்கு இருந்துச்சு. அது எல்லாருக்கும் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் அதை யூஸ் பண்ணுறதுனால அப்படி இருந்துச்சானோ எனக்கு தெரியல. ஆனால் நான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண ஒரு 3 to 4 days எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. கரெக்டாக 3 days இருந்துச்சு. மைல்டான ஒரு ஹெடேக் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் 4th, 5th day, 6th day, 7th day நான் கண்டினியூ பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஹெட் பெயினும் எதுவுமே இல்லை. அது எனக்கு பழகிடுச்சு. நான் யூஸ் பண்ணுறதுனால என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் இருந்துச்சு. அண்ட் என்னுடைய புதுசாக வர அந்த பம்ப்ஸ் எல்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சது. நியூவாக எந்த ஒரு புது பம்மும் வர ஆரம்பிக்கலை. அண்ட் பிம்பிள்ஸ் கூட எதுவும் வர ஆரம்பிக்கலை. நார்மலாக பார்த்தீங்கன்னா பீரியட் டைம்ஸில் வரும் இல்லையா, அந்த குட்டி பிம்பிள் அது மட்டும் வந்துச்சு. மற்றபடி எந்த சின்ன ஸ்மால் பம்ப்ஸ் எதுவுமே என்னோடய ஃபேஸில் வரவே இல்லை. அண்ட் ஆல்ரெடி இருந்த பம்ப்ஸ் எல்லாத்தையுமே கூட நல்லாவே சப்சைட் ஆக செஞ்சுது. நல்லாவே கம்மியாக பண்ணுச்சு. என்னுடைய டார்க் ஸ்பாட்ஸை கூட நல்லாவே ஃபேட் அவுட் ஆக்கிச்சு. நான் யூஸ் பண்ணி ஒரு 3rd to 4th டேலே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபேட் ஆக ஆரம்பிச்சது என்னோட டார்க் ஸ்பாட். அண்ட் என்னுடைய டிஸ்கலரேஷன்ஸ், என்னுடைய அன்ஈவன் ஸ்கின் டோன்ஸை கூட கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது கொஞ்சம் சரி பண்ண ஆரம்பிச்சுது. எடுத்தோடனே அப்படியே அந்த 7th டேலே ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த ஹோம் ரெமெடி நம்ம ட்ரை பண்ணதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கான ஒரு ரிசல்ட் இதில் கண்டிப்பாக இருக்குது. என்னோட ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் அண்ட் என்னுடைய டிஸ்கலரேஷன்ஸ் எல்லாமே படிப்படியாக நல்லாவே கம்மியாக ஆரம்பிச்சிது. நான் எப்படி இந்த 7 day ஐஸ் கியூப் சேலஞ்சை பண்ணன்றதை நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த ஐஸ் கியூப் செய்கிறதுக்காக ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் 1 pinch மஞ்சத்தூள் எடுத்து இந்த வாட்டரில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஆலோவேரா ஜெல்லும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 tablespoon எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஐஸ் ட்ரேயில் இதை நான் ஊற்றி நல்லா ஐஸ் க்யூப் ஆகிற வரைக்கும் என்னோடய ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஐஸ் க்யூப் எப்படி என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்வர்ட் டைரக்ஷனில் தான் நான் ட்ராக் பண்ணுறேன். நான் கீழே பக்கமாக ட்ராக் பண்ணலை. பிகாஸ் நம்ம அப்வர்ட் டைரக்ஷனாக ட்ராக் பண்ணும்போது தான் நம்மளோட ஸ்கின் இன்னும் டைட்டன்ட் ஆகும். நம்ம கீழ் பக்கமாக ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின் லூசன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்வர்ட் டைரக்ஷனில் ட்ராக் பண்ணிக்கோங்க. பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் லைட்டன் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட ஃபேஸை மாய்ஸ்சராக இருக்கிறதுக்காகவும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐஸ் கியூப்ஸை யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் இருக்க டிஸ்கலரேஷன்ஸ் அண்ட் டார்க் பிக்மெண்டேஷன்ஸ், என்னுடைய டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் என்னோடய ஆக்னிஸ் எல்லாமே நல்லாவே ரெடியூஸ் ஆச்சு. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரியான ஐஸ் கியூப்ஸ் நம்மளுடைய ஃபேஸில் டெய்லியும் ரப் பண்ணுறதுன்றது ரொம்பவே ஒரு தப்பான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம கண்டினியூஸாக நம்ம டெய்லி இதே யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸில் டேமேஜஸ் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் நம்ம அந்த ஐஸ் கியூப் நம்ம ஃபேஸில் ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்க லேயர்ஸ்லாம் பாதிக்கும்.
ஸோ அந்த லேயர்ஸில் வந்து நிறைய கிராக்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட ஸ்கின்க்கு வந்து அது நல்லது கிடையாது. இது 7 டேஸில் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலனாலும் படிப்படியாக வந்து நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஐஸ் கியூப் சேலஞ்ச் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். அது ஓரளவுக்கு ஒரு 10 டேஸ் இல்லை 7 டேஸ் அந்த மாதிரி தான் வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியுமே தவிர ஒரு லாங் பீரியட், அதாவது டெய்லி மாசக்கணக்காவோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஸ்கின்க்கு வந்து நிறைய டேமேஜஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு பிக் ஈவெண்ட் இருக்கு, உங்களுடைய சிஸ்டர் மேரேஜ், இல்லைன்னா உங்களுக்கே கூட ஒரு மேரேஜ் ஆகுதோ, இல்லைன்னா ஒரு ஏதாவது பார்ட்டிஸ்க்கு போறீங்க, ஏதாவது ஒரு பிக் ஈவெண்ட் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஈவெண்ட்க்கு போறதுக்கு 1 வீக் பிஃபோரா வந்து நீங்க கண்டிப்பா இந்த ஐஸ் கியூப் சேலஞ்சை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நீங்க அந்த ஈவெண்ட் போறதுக்குள்ள உங்களுடைய டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் உங்களுக்கு புதுசா வர அந்த பிம்பிள், ஆல்ரெடி இருக்க பிம்பிள்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு லாங் பீரியடாக இந்த ஐஸ் கியூபை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாமல் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமை மட்டும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களோட ஸ்கின்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் டெய்லி வந்து ஐஸ் கியூப்ஸை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐஸ் கியூபாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, ஐஸ் வாட்டராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐஸ் வாட்டர் எடுத்து உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரியான ப்ராசஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்க்கு வந்து இன்னும் கூட நல்லாவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கோ, இல்லை நீங்கள் மேக்கப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஐஸ் வாட்டரால் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் உங்களோட மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிங்க நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் இருக்கும் அண்ட் ரொம்ப நேரம் லாங் ஸ்டேயாக இருக்கும் உங்களோட மேக்கப். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய தாட் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.